என்னடா இது மூவி டிஸ்கஷன்னு சொல்லி ஒரு டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி யோசிச்சிடக்கூடாதுல்ல. நாங்கள் அதாவது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு 2 படம், அந்த 2 படத்தை எடுத்து எப்படி ஓடி இருக்கான்னு சொல்லி நாங்கள் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு சின்ன போர்ஷனை நாங்கள் எடுத்துக்கிறோம். அதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப டியூரேஷன் வந்து பெருசாகிரும்னு நினச்சிட்டாங்க. நாங்கள் ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் தான் பண்ணுவோம். ஸோ வாங்க 2 படத்தை வச்சு நாங்கள் டிஸ்கஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் கருப்பு. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் வந்த படம் தான் கருப்பு. அதாவது ரொம்ப காலம் வந்து ப்ரொடக்ஷன் ரொம்ப இழுத்தடிச்சு நிறைய பிரச்சனைகளை கருப்பு. இந்த படம் வந்து நல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து இது ரொம்ப ப்ரெஷராக இருந்தாலுமே வந்து அதுக்கு பிறகு ஒரு மாதிரி வந்து ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வசூலை பெற்றுச்சு. சூர்யாவோட அவரோட லைஃப் டைம்லேயே வந்து அதாவது நடித்த படங்கள்லேயே வந்து இந்த படம் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஃபர்ஸ்ட். ஆமாம், அதாவது 300 கோடியை வந்து தாண்டிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து சாய் அபேங்கர் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அது அவருடைய வந்து கொஞ்சம் காலம் அதாவது வந்து டியூட் படத்துக்கு பிறகுலாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஜானர், அதாவது யூத் கழிச்சு இந்த படம் வந்து ஓகே ஒரு கமர்ஷியல் ஸ்டார் ஒருத்தருக்கு வந்து மியூசிக் போடுறாரு, கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு போடணும். ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்தை ஆல்ரெடி பண்ணுறதா இருந்தது, அதாவது மியூசிக் பண்ணுறதா இருந்தது. அதுக்கு பிறகு ஏதோ சில பல காரணங்கள்னால வந்து இந்த படம் வந்து சாய் அபேங்கருக்கு போயிருச்சு. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி. அதாவது இந்த படத்தோடைய ஸ்பெசிஃபிக்கான கலர் கிரேடிங், அதாவது ரெட்டு ப்ளூ அந்த கலர் டோனில் தான் அந்த படமே போகும். அது வந்து படத்தோடைய வந்து அந்த ஒரு கருப்பு சாமி அப்படின்ற ஒரு தீமேட்டிக்கில் வந்து இந்த ரெட் கலர் வந்து நல்லா போகும். அதோட வந்து இந்த படம் பார்க்கும்போதும் கூட அதை தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம பேச வேண்டிய படம் வந்து பிளாஸ்ட். இந்த படத்தில் வந்து அர்ஜுன், அபிராமி, அது பிறகு பிரீத்தி முகுந்தன் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு போல்டாக இருக்கணும், எப்படி இருக்கணும், எந்தெந்த சுச்சுவேஷனை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணணும், ரொம்ப தற்காப்பு விஷயங்களை வந்து எந்த சூழ்நிலையில் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பேஸ் பண்ணி எடுத்த கதை தான் இந்த கதை. அது மட்டும் இல்லாமல் நிறைய சோஷியல் மெசேஜஸும் இருந்தது.